வணக்கம் நேயர்களே, குபேரன் டிவி நேயர்கள் லக்ஷ்மிநாதன் அன்பு வணக்கங்கள். இப்போ நம்ம பார்க்க போகிறது சித்திரை மாத பலன்கள் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். மகராசி. மகராசிக்கு உங்களது ராசி சனி ஆட்சி பலத்தோடு இருக்குது. இதுக்கு முன்னாடி செவ்வாயெல்லாம் இருக்கும், நிறைய டென்ஷன்ஸ்லாம் இருக்கும். இப்போ டென்ஷன்ஸ்லாம் விலகி ஓரளவுக்கு நல்லாவே இருக்குது. 4ஆம் அதிபதி மற்றும் 11ஆம் அதிபதி 2ல் இருக்குது, செவ்வாய் இருக்கிறதுனால நல்ல பொருள் வரவு, பெரிய ஒரு இது நிலபலங்களாக நல்ல லாபங்கள் கிடைப்பதற்கான இப்போ ரொம்ப சூப்பராக இருக்குது. அது சுக்கிரன் செவ்வாய் ஒன்றா இருக்கும்போது 10ஆம் அதிபதி 2ல் இருக்கனாலும் நல்ல லாபங்கள், நல்ல ஒரு வளர்ச்சி கிடைப்பதற்கான இப்போ 5ஆம் அதிபதி 2ல் இருக்கணும். குடும்பத்தில் நல்ல செல்வ செழிப்புகளும் நிலபுலன்களாக நல்ல லாபங்கள் கிடைப்பதற்கான வாய்ப்பும் ரொம்ப சூப்பராக இருக்குது. 1/5/2022 மேலே சுக்கிரனும் குருவும் 3ஆம் இடத்துல ஒரு இணைகிறது பார்த்திங்கன்னா ஒரு பெரும் பொருள் வரவு, தொழிலால் ஒரு பெரிய ஒரு பொருள் வரவு, புதிய ஒப்பந்தங்கள், பிஸ்னஸ்னால் பெரிய பணம் வருவதற்கான வாய்ப்பாக இருக்குது. உங்களுக்கு குரு திசை புத்தி அந்தரம் நடக்கிறதா இருந்தாலும் சரி, சுக்கிரன் புத்தி அந்தரம் திசை நடக்கிறதாக இருந்தாலும் உங்களுக்கு பெரிய பணம் வருவதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப சூப்பராக இருக்குது. மற்றவங்களுக்குலாம் இல்லைன்னா இவங்களுக்கு அதிகமாக வரும், அப்படிதான். ஓகேங்களா? மற்றபடி 4ஆம் அதிபதி செவ்வாய் 4ஆம் அதிபதி செவ்வாய் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 2ல் இருக்கிறனால நல்ல லாபங்களை கொடுக்கும். நல்ல ஒரு பெரிய பணம் வருவதற்கான வாய்ப்பு இருந்தாலும் அவர் பாதகாதிபதினும் போது பேச்சினால் பல பேரை காயப்படுத்துவதற்கான வாய்ப்புலாம் கொஞ்சம் பேசும்போது கொஞ்சம் உஷாராக பேசிங்க. மூத்த சகோதர சார்ந்த விஷயங்கள் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 5ஆம் அதிபதி மற்றும் 10ஆம் அதிபதி 1/5/2022 மேலே ஒரு 3ஆம் இடத்துல குரு சுக்கிரனோடு இருக்கும்பொழுது பெரிய வருமானம் வருவதற்கான வாய்ப்புகள், குழந்தைகளுக்கு பெரிய வளர்ச்சி, வேலை இல்லாத குழந்தைகளுக்கு வேலை கிடைப்பதற்கான வாய்ப்பு, சீட்டு கிடைக்காமல் ரொம்ப நாளாக அல்லல் பட்டிருந்தாலும் புதிய சீட்டு கிடைக்கிறது, கம்யூனிகேஷன் துறைகளுக்கெல்லாம் பெரிய பொருள் வருவதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப சூப்பராக இருக்குது. ஸோ அது ஒரு நல்ல விஷயம் தான். 6ஆம் அதிபதி புதன் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 5ல் இருக்கும்பொழுது என்ன மாதிரி விஷயங்களும் போது கொஞ்சம் வேலையில் கொஞ்சம் நெருக்கடிகள் அதிகமாக இருப்பதற்கான வாய்ப்புலாம் இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் எல்லாமே சரியாயிடும், கொஞ்சம் வேலை பலுக்களும் அதிகமாக இருக்கும். ஸோ 9ஆம் அதிபதி உங்களுக்கு 5ல் இருக்கும்போது தந்தை சார்ந்த விஷயங்களில் பெரிய வளர்ச்சிகள், பெரிய சந்தோஷங்கள் எல்லாமே இருக்கும். ஸோ அதெல்லாமே ரொம்ப நல்லா தான் இருக்குது. அதே நேரத்தில் 4ஆம் வீட்டில் சூரியன் ராகு இருக்கிறது பார்த்திங்கன்னா தாயாரோட உடல்நலம் சார்ந்த விஷயம் ரொம்ப கவனமாக இருக்கணும். அதே மாதிரி 8ஆம் அதிபதி 4ல் இருக்கும்போது வண்டி வாகனங்கள் ஓட்டும்போது ரொம்ப கவனமாக இருங்க. யாராச்சும் இடிக்கிறதுக்கோ அதனால் வம்பு வழக்குகள் வர்றதுக்கான வாய்ப்பு, பக்கத்து வீடு அக்கத்து வீடு இதெல்லாம் கொஞ்சம் ஜாகிரதையாக பார்த்துக்கிறது நல்லது. ஏன்னா அதுவும் மே 10ஆம் தேதியிலேருந்து 15ஆம் தேதி வரை சூரியன் ராகுடைய இணைவு இருக்கும்பொழுது மகர ராசிக்காரன் ரொம்ப ரொம்ப ஜாகிரதையாக இருக்கணும். ஏன்னா ஆக்சிடென்ட்ஸோ விபத்துகள் நடப்பதற்கான வாய்ப்புலாம் இருக்கணும். ரொம்ப கவனமாக இருக்கணும். யாருக்கு இந்த விபத்துக்கள்லாம் நடப்பதற்கான வாய்ப்பு அதிகம்னா சூரிய திசை புத்தி அந்தரங்கள் நடக்கிறவங்க, ராகு திசை புத்தி அந்தரம் நடக்கிறவங்க ரொம்ப கவனமாக இருக்கணும். மேலதிகாரிகிட்ட பேசும்போது கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிறது ரொம்ப நல்லது. ஏன்னா இது அஷ்டமாதிபதி ராகுவோட இருக்கும்போது கண்டிப்பாக ஒரு சின்ன கீரலாச்சும் கொண்டு வந்துடும். ஸோ அதனால் அந்த காலகட்டங்கள் ரொம்ப ஜாகிரதையாக இருக்கணும். வெளிநாட்டில் இருக்கவங்களும் கூட பார்த்திங்கன்னா அரசாங்கம் சம்பந்தமான விஷயங்கள் நிறைய நெருக்கடிகள் ஏற்படலாம். மேனேஜர்ஸ் மேலதிகாரிலாம் சின்ன நெருக்கடிகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புலாம் இருந்தாலும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும். இது பர்ஃபெக்டாக இருக்குங்க. ஸோ அதனால் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. ஏழைகள் சனியுடைய பார்வை இருக்கணும், நல்ல வளர்ச்சி, நல்ல வெற்றிகள்லாம் இருக்கும். கணவன் மனைவி உறவும் ரொம்ப நல்லாவே இருக்கும். ஸோ அதெல்லாம் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லைங்க. ஸோ நல்ல வளர்ச்சிகள் தான். அஷ்டமாதிபதி சூரியன் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 4ல் இருக்கனால கொஞ்சம் வீடு சம்பந்தமான விஷயங்கள், ராகு இருக்கனால ஏதோ சொத்துக்கள் விற்கும் போதெல்லாம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். லாபங்கள் ஒரு பக்கம் நல்லா இருந்தாலும் அது ஆசை காட்டி யாராச்சும் நம்ம ஏமாத்துறதுக்கான வாய்ப்புகள் இருக்கணும். கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஒரு ட்ராப்பில் மாட்ட விட்ருவாங்க. ஸோ அதனால் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிறது ரொம்ப முக்கியங்க. அதுக்கப்புறம் 9ஆம் அதிபதி புதன் உங்களுக்கு ஸோ அது 9 6ஆம் அதிபதியான புதன் உங்களுக்கு 5ல் இருக்கனால தந்தையில் நல்ல லாபங்கள் கிடைக்கும். தொழில் சார்ந்த விஷயங்கள் பெரிய லாபங்கள் வரும், பெரிய ஒப்பந்தங்களால் லாபம் கிடைப்பதற்கான வாய்ப்பு 1/5/2022 மேலே இருக்குது. ஸோ அதனால் பெரிய லாபம் கண்டிப்பாக இருங்க, சூப்பராகவே இருக்குது. 11ஆம் அதிபதி 2ல் இருக்குன்னா நல்ல லாபம், நல்ல வளர்ச்சிகள் எல்லாமே சூப்பருங்க. ஸோ இந்த மாதம் ரொம்ப நல்லா இருக்குது. நிறைய யூட்டிலைஸ் பண்ணிக்கிங்க. நல்ல பணம் செழித்து பெரிய லெவலில் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. என்ன ஒன்று, மேலதிகாரிகள்கிட்டையோ அரசு சம்பந்தமான ஆட்கள்கிட்ட மட்டும் கொஞ்சம் உஷாராக இருந்துக்கிறது ரொம்ப நல்லதுன்னு சொல்லிட்டு இந்த மாதம் மட்டுமில்ல வருகின்ற எல்லா மாதமும் உங்களுக்கு சிறப்பாக அமைய இறைவனை பார்த்துக்கொண்டு உங்களிடம் விடைபெறுவது உங்கள் லக்ஷ்மிநாதன். நன்றி, வணக்கம். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.